குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிருச்சு. எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா படித்து முடிச்சுட்டு ரிவிஷனில் இருப்பீங்க. ஸோ ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓல்டு கொஷின் பேப்பர், இதுக்கு முன்னாடி இருந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தேர்டு ரிவிஷன் டெஸ்ட்டு 2024 கொடுத்துருப்பேன். அது ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இங்கே பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சினானிமில் ஆன்டிசிபேட் அப்படிங்கிறதோட சினானிம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, 4C. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ், ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, ஸ்டேர். தேர்டு கொஷின் ஹிஸ்டரிக்கல், ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, எமோஷ்னல். ஃபோர்த்து கொஷின் ஆண்டனிம், ஆப்போசிட் மீனிங் கொடுக்கணும். அசெண்டிங்கோட ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங், டி ஆப்ஷன் தான் கரெக்டு ஃபோர்த்து கொஷினுக்கு. ஃபிஃப்த்து கொஷின் அஃப்ளூவன்ட் அப்படின்னாவே ஆப்போசிட் மீனிங் புவர். அஃப்ளூவன்ட் அப்படின்னா ஒரு வெல்த்தாக இருக்கிறது, நல்ல பணக்காரனாக இருக்கிறது. ஸோ ஆப்போசிட் மீனிங் புவர், ஏழையாக இருக்கிறது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. சிக்ஸ்த்து கொஷின் ஸ்டேஞ்ச் அப்படின்னா ஒரு தெரியாத ஆள், சரிங்களா. ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், யூஷுவலாக இருக்கிறது. ஸோ ரெகுலராக வருது, பி ஆப்ஷன் தான் கரெக்டு. செவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கிமோ, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கிமோஸ், பி ஆப்ஷன் கரெக்டு. ESKIMOS தான் கரெக்டு. எயித்து கொஸ்டின் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சைல்டுமெண்ட்டு, சைல்டு எல்லாம் வராது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு, சைல்டுஹுட். நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா AAC எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன். ஏ ஆப்ஷன் கரெக்டு. அக்மெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பு, ஐ நெவர் டேஸ் இன் த ஜிம், பி ஆப்ஷன் கரெக்டு. ஒர்க் அவுட், இதுதான் கரெக்டு. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க, வாட்ச் மேன், சி ஆப்ஷன் தான் கரெக்டு, வாட்ச் மேன். 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் 2024 கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடியே கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ, அதை பாருங்கள். சேம் கொஷின், த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லேஜ், பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இது புக் பேக் கொஷின் தான், அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. மறுபடியும் பார்த்துக்கோங்க, இதை ஆன் தான் கரெக்டு, பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின் டென்ஸ் கேட்டிருக்காங்க. சிவா டேஸ் அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், அட்டென்ஸ் தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி அப்படிங்கிற ஒரு க்ளூவேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் எதெல்லாம் வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து, சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு, ப்ராவர்ப், இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது ப்ரெசென்ட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸுக்கு ஏதாவது க்ளூவேர்டு கொடுங்க சார் அப்படின்னா அந்த ரெகுலர் அப்படிங்கிற இடத்துல எஸ்டர்டே, லாஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம வெர்பு பாஸ்ட்டில் கொடுக்கணும். ஃப்யூச்சர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி க்ளூவேர்டு வந்தது அப்படின்னா அதை ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுக்கணும். இங்கே ரெகுலராக வந்திருக்கு, ரெகுலராக தொடர்ந்து ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். சிவா டேஸ் அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி, அவன் டெய்லியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க சிவா. ஸோ அதனால் ப்ரெசன்ட் டென்ஸ் அட்டென்ஸ். ஸோ 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கால் மீ டேஸ் யூ நீட் மணி. இது லிங்கர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, இன் கேஸ். கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி, உனக்கு ஒரு வேலை அமௌண்ட்டு தேவைன்னா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறது. லிங்கரை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷனும் காம்பவுண்டு கன்ஜெக்ஷன் தான் இங்கே லிங்கர்ஸாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் 2 மார்க், இதில் 1 மார்க், 3 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போட்டு விட்ருங்க. இதுக்கு பின்னாடி இன்னமும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் போகும்போது இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.